பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவனை நாம் பாடி உயர்த்த போகிறோம். ஒரு பக்தன் அழகா எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று எண்ணுவதற்கும் யோசிப்பதற்கும் தகுதியில்லை, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பாடி தேவனை அப்போஸ்தலனாகிய பவுல் மகிமைப்படுத்தினார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் பாடி இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை பெற்றார்கள். அதே தேவனை நாம் பாடப்போக என்னால் என்ன முடியும், உம்மால் எல்லாம் ஆகும். சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள், நல்ல கையை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். என்னால் என்ன முடியும், அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும், அப்பா உம்மால் எல்லாம் முடியும். உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. என்னால் என்ன முடியும், அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும், அப்பா உம்மால் எல்லாம் முடியும். செங்கடலை நீர் திறந்திட்டார், அது எனக்கு முன்பாய் வழி திறக்குமே. கோவை நீர் வீழ்த்தினார், அது எனக்கு முன்பாய் விழுந்து கிடக்குமே. செங்கடலை நீர் திறந்திட்டார், அது எனக்கு முன்பாய் வழி திறக்குமே. எரிகோவை நீர் வீழ்த்தினார், அது எனக்கு முன்பாய் விழுந்து கிடக்குமே. என்னால் என்ன முடியும், அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும், அப்பா உம்மால் எல்லாம் முடியும். காற்றை நீ கடிந்து கொண்டாலே அதன் சீற்றமெல்லாம் அமைதியாகுமே. கொந்தளிப்பை நீ அகற்றினார், அது அமைதியாகி அடங்கி போகுமே. காற்றை நீ கடிந்து கொண்டாலே அதன் சீற்றமெல்லாம் அமைதியாகுமே. கொந்தளிப்பை நீ அகற்றினார், அது அமைதியாகி அடங்கி போகுமே. என்னால் என்ன முடியும், அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும், அப்பா உம்மால் எல்லாம் முடியும். ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் உம் முன்னின்று இறங்கி வருகுதே. மேன்மைப்படுத்த பலப்படுத்திட கரத்தினாலே ஆகும் ஏசப்பா. ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் முன்னின்று இறங்கி வருகுதே. மேன்மைப்படுத்த பலப்படுத்திட கரத்தினாலே ஆகும் ஏசப்பா. என்னால் என்ன முடியும், அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும், அப்பா உம்மால் எல்லாம் முடியும். உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. உம் கரத்தினாலே ஆகாதது
அப்பா உம்மால் எல்லாம் முடியும், என்னால் என்ன முடியும், அப்பா உம்மால் எல்லாம் முடியும். கெத்செமனி தோட்டத்துல ஜெபம் பண்ண இயேசு எப்படி ஜெபிச்சாரா? அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும், எல்லாம் உம்மால் கூடும். அப்படி சொன்ன உடனே பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போயிட்டான். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், மருத்துவரால் கூடாதது தேவனால் கூடும். கூடும். இன்றைக்கு அவர் உங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ண போகிறார். சங்கீதம் 107:41 நாம் வாசிக்கிறோம், எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என்ன அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் இங்கு வாசிக்கிறோம் பாருங்கள். இந்த எளியவனை சிறுமையினின்று எடுத்து என்று சொல்லுகிற போது யோசேப்பையும் தாவீதையும் சொல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு குழியில் போடப்பட்டான். இப்பொழுது பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலும் அடைக்கப்பட்டு விட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் சிறுமை அனுபவித்த ஒரு மனிதன். அவனை அந்த சிறுமையினின்று தேவன் எடுத்தாராம். அந்த சிறுமையின் பாதையிலேயே அவன் போகும்படி ஆண்டவர் அவனை அனுமதிக்கவில்லை. அதிலிருந்து அவனை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திற்கு கொண்டு வந்தார். அவனுடைய வம்சத்தை மந்தை போல ஆக்கினார். அவனை எவ்வளவாக உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அதே போல தாவீதுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். சொந்த குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு போன ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் சிறுமையையும் கர்த்தர் நீக்கி அந்த சிறுமையிலிருந்து, ஆடுகளோடு ஆடாக கிடந்த அவனை ஆட்டு மந்தையிலிருந்து தேவன் அவனை எடுத்தார். அவனையும் உயர்ந்த ராஜ பதவிக்கு கொண்டு வந்தார். உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து அவனுடைய வம்சத்தை மந்தையை போல தேவனாகிய கர்த்தர் மாற்றினார். அதே தேவன்தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எளிய நிலைமையில் நாம் இருக்கிறோமா? எல்லா விதங்களிலும் சிறுமைப்பட்டு போய் இருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு உயர்வு வரப்போகிறது? இந்த சிறுமையிலிருந்து விடுதலை பெற என்றைக்காவது எனக்கு வழி இருக்கிறதா? எப்படியாவது வழி இருக்கிறதா என்று கலங்கி நிற்கிறீர்களா? இந்த வேத வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். எளியவனை சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து அவன் வம்சத்தை மந்தையை போல் ஆக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் வாழ்க்கையையும் ஆசீர்வதித்து உங்களையும் அவர் மேன்மைப்படுத்த இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையின் எல்லா சிறுமையிலிருந்தும் ஆண்டவர் எடுத்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஆண்டவராகிய கர்த்தர் கொண்டு வருவார். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, இப்பொழுதும் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை எளிய நிலையில் இருக்கிறது, நானும் சிறுமைப்பட்டு போய்விட்டேன், என்னை தேவனாகிய கர்த்தர் தூக்கி எடுத்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விருப்பத்தோடு யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய குரலையும் நீர் கேட்கிறீர். இருதயத்திலிருந்து எழும்புகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் கவனிக்கிறீர். அவர்களுடைய சிறுமையை நீக்குகிற நாட்களுக்குள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உயர்ந்த அடைக்கலத்துக்கு நீ கொண்டு போகிற நாட்களுக்குள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நீர் உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவு அதிகமாய் அவர்கள் சிறுமைகளை அனுபவித்தார்களோ, எவ்வளவு அதிகமாய் எளிய நிலைமையில் அவர்கள் தள்ளுண்டு கிடந்தார்களோ, அவ்வளவு அதிகமாக அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு நீர் கொண்டு வந்து நீர் மேன்மைப்படுத்த இன்றைக்கும் உயிருள்ளவராயிருக்கிறீர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இப்பொழுது யாரெல்லாம் என்னையும் இந்த சிறுமையிலிருந்து நீர் எடுத்தருளும் ஆண்டவரே, தூக்கிவிடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் தூக்கி எடுத்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து மேன்மைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.